ஹாய்ங்க, புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு. கோயிலுக்கு போகலாமா? அப்படி நாங்களும் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை நம்ம குமாரபாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்க அருள்மிகு பாண்டுரங்கர் திருக்கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். இந்த பாண்டுரங்கர் சுவாமி கோயில்களில் மட்டும்தாங்க அவருடைய கருவறைக்கே சென்று காலை தொட்டு ஆலிங்கனம் செய்து, அதாவது கட்டி பிடிச்சி வழிபடுற வழிபாட்டு முறை இருக்குங்க. இந்த வழிபாட்டு முறையோட காரணமே அனைத்து மக்களும் சமம் அப்படிங்கிறது தான். இந்த கோவில் பின்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இருக்கக்கூடிய இடத்த அழகான நந்தவனம் மாதிரியே உருவாக்கி வச்சிருக்காங்க. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுறதுனால இந்த கோயிலில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபடுறாங்க. இந்த கோயிலில் விநாயகர், ஹனுமான், நந்தவனம்ல கிருஷ்ணர், சொர்க்கவாசல், துவாரபாலகர்கள், மகாலட்சுமி, விடோபா தாயார், பாண்டுரங்கர் ஆகியோரோட சன்னதி இருக்குங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து பாண்டுரங்கனை வழிபட்டுட்டு போனா பக்தர்களோட மனக்குறையை தீர்க்கிறதா சொல்றாங்க. பாண்டுரங்கரோட கோயில்கள்ல அவருக்கு பக்கத்திலேயே போய் அவரை வழிபடுறது தாங்க அந்த கோயில்களோட சிறப்பே.